ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா வகுப்பு தொடங்கி அருள் செய்ய பெருமானே. ஐயா சிவாயிரம் ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழும் வழிகாட்டும் வாழ்க்கை வளம் காண் திருக்குறளை ஆழும் அறம் பொருள் இன்பம் அறியும் நெறிமுறையை ஊழும் வழிவிடும் உண்மை உலகற்கு உணர்த்தியவர் தாழும் பணிவுடை வள்ளுவர் தாழ் மலர் போற்றுதுமே. வள்ளுவர் தாழ் மலர் போற்றுதுமே. சிற்றம்பலம். சிவாயம். சிவாயம். திருச்சிற்றம்பலம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மை நாயன்மார்களது குருவருளினாலும் தெய்வ புலமை திருவள்ளுவநாயனார் அருளி செய்த திருக்குறளை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மரமொழி மெய்களாலே வணங்கி வருகிறேன். நண்பர்களே, தெய்வ புலமை திருவள்ளுவநாயனார் அருளி செய்த திருக்குறள் 1004 அதிகாரம். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்துதல். இந்த 4ம் 1000மாக பிரித்து வைத்தார்கள். அடுத்து இல்லறவியல் தொடங்கினார். இல்லறையல்ல இல்லற பகுதியை பற்றி சொல்லுவது. அதில் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விழையாமை, குறையுடைமை, அழுக்காராமை, வெகாமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவு அறிதல். 22 அதிகாரத்தை இறையருளால் சிந்தித்திருக்கிறோம். ஆக ஒப்புரவு அறிதலுக்கு அடுத்ததா ஒன்றை வைத்தால் ஈகை. ஆக ஒப்புரவு என்பது எது என்று நாம் எண்ணி பார்த்தால் எல்லாருக்கும் கொடுத்த ஒப்பு என்பதற்கு சமம் என்று பொருள். அந்த ஒப்பு என்பது மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல். அந்த ஒப்புரவு பொதுவா சொல்லப்பட்டது. ஈகை என்பது சிறப்பா சொல்லப்பட்டது. அது முதல் குறளிலேயே காட்டுகிறார். ஈகை என்பது எது என்றால் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. இல்லையா? எவ்வளவு பெரிய அறத்தை காட்டுகிறார். வரியாருக்கு ஈவது. எனவே யார் வறுமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாற்றாது கொடுத்து, இது மறுமை நோக்கியது.
இம்மை நோக்கியது ஒப்புரவு. இம்மைக்கு பயன் ஒப்புரவு. மறுமை நோக்கியது ஈகை. மறுமை நோக்கியது ஈகை. இப்ப இல்லென இறந்து வந்தார் யார் இல்லை என்று வருகிறார்களோ அவர்களுக்கு வரையாது கொடுத்தாலே ஈகை என்று பெரியவர்கள் இந்த ஈகையை பற்றி ரொம்ப அருமையா நமக்கு குறிப்பு காட்டுகிறார். இன்னொரு உரையாசிரியர் ஈகையாவது ஒப்புரவாகிய மேன்முறையிலும் கொடுத்தல் விசேஷம் காட்டுறார். கூடுதலாக வரையாது கொடுத்தல். இப்ப ஈகை என்ற அதிகாரம் முதல் குறளிலேயே காட்டுகிறார் ஆசிரியர். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. ஒரு பொருளும் இல்லாதாரவுக்கு அவர் வேண்டியது ஒன்றை கொடுப்பதே ஈகை என்று காட்டினார். அவருக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அது அவர்களுக்கு இல்லாத பொருளாக இருந்து அவர் அதுக்கு கொடுத்தல். மற்றெல்லாம் ஏனைய செயல்கள் எல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. ஆமா, மற்ற எல்லாமே லாபம் கருதி செய்வது, அது கொடுக்கல் வாங்கலாக அமைவது. அப்ப ஒப்புரவுக்கு ஈகைக்கு வேறுபாடு காட்டினார்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே தெரிகிறது. ஆனா சிறப்பு பொருளில ஈகை என்பது இல்லாதவர்களுக்கு அவர் வேண்டியதை கொடுத்து உதவுவது. இதான் ஈகை. ஏனையவை எல்லாம் மற்றவர்களுக்கு எதிர்பார்த்து செய்வது. அப்ப குறி எதிர்ப்பை என்பது எதிர்பார்ப்பு கொடுத்தல். எவ்வளவு வாங்குறோமோ அதுக்கு தக்கவாறு கொடுத்தல். அப்ப ஈகையினுடைய இலக்கணத்தை இந்த முதல் குறள்ல காட்டு. இது ரொம்ப எளிமையான குறள் தான். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்று ஈகைக்கு இருக்கிற இலக்கணத்தை எடுத்த குறளிலேயே ஆசிரியர் அருமையாக நமக்கு காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் வரியார்க்கு ஒன்று ஈதல், வரியார்க்கு ஒன்று ஈதல் ஈகை. மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நேரத் துடைத்து. இப்ப ஒருத்தருக்கு பயன் கருதி கொடுக்கும் மற்றைய எல்லாம் என்ன கொடுக்கிறாங்களோ அதை திருப்பி செய்யக்கூடிய தன்மை உடையதாக ஆகும் என்று ஈகைக்கு இலக்கணம் காட்டினார் ஆசிரியர் தெய்வ புலமை வள்ளுவனார் முதல் குறள்ல. அடுத்த பாட்டு ரொம்ப அருமையா சொல்லுகிறார். நல்லாரியனினும் குழல் தீது மேலுலகம் இல்லறினும் இதழே நன்று. நீ இந்த பொருளை கொடுத்தால் அது நல்ல நெறி என்று சொன்னாலும் கூட, அப்படி வீட்டுலகத்திற்கு நல்ல நெறி என்று சொன்னாலும் கூட நீ ஏற்றல் தீது. நல்லாறு நல்ல வழி, நல்ல காரியத்துக்குத்தான் என்றாலும் கூட அடுத்தவர்களிடத்திலே இருந்து பொருளை தாமாக எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. நல்லாறு எனினும் குழல் தீதுனார். எனவே இவர் கையால் ஏற்றல் புண்ணியம் உண்டு என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வது பொல்லாது. ஆறு என்பது வழி என்று பொருள். நல்லாறு எனினும் குழல். அது சில பேர் தானம் பெறுதல் நல்ல நெறிதான் என்று கூறினாலும் கூட பிறரிடத்திலே கையேந்தி பெற்றுக் கொள்ளுதல் தீமையாகும். நல்லாரே
நீ இவன் வீட்டுல வாங்கினா உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னாலும் கூட அப்படி போய் நீ வாங்க குழல் தீது. சரி, மேலுலகம் இல்லை நீ அப்படி அந்த மறுமை பெண் என எதுவும் இல்லை என்று கூறினாலும் கூட பிறருக்கு ஈவதே நல்லது. அப்ப தானம் பெறுதலையும் ஒரு வாழ்க்கை நெறி என்று கூறுவாரை ஈகை பண்பு வளரும் பொருட்டு உறுதிப்பட காட்டியது என்று நாம் சொல்லலாம். அப்ப இவர் கையால் ஏற்றால் புண்ணியம் உண்டு என்று சொன்னாலும் கூட அதை ஏற்கக்கூடாது. இவர் கையால கொடுத்தால் நரகம் என்றாலும் கொடுக்கலாம். இவர் கையால் கொடுத்தால் நரகம் என்றாலும் கூட கொடுத்தல் நன்று. மேலுலகம் இல்லை நீனும் ஈதலே நன்று. நீ கொடுத்தால் மோட்சம் கிடைக்காது என்றாலும் கூட பிறருக்கு உதவுவதே மிக நல்லதாகும் சொன்னார். ஈதல்னு சொல்ல, ஈதலே நன்று. ஏகாரம் உறுதி பொருளை குறித்தது. நல்லாரியனினும் குழல்தி, நல்ல காரியம்தான் என்று பிறரிடத்துல நாம தாமை எடுத்துக் கொள்ளுதல் மிகப்பெரிய தீவு. இதை இவர் கையில கொடுத்தால் தீமை வரும் என்று சொன்னாலும் கூட ஈதலே நன்று என்று இரண்டாவது குறள்ல இந்த வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது மிகச்சிறப்பு என்பதாக காட்டுகிறார். அடுத்தது மூன்றாவது குறள். இளம் என்னும் எவ்வகம் உரையாமை ஈதல். இளம் என்னும் எவ்வகம் உரையாமை ஈதல் குலனுடையான்கண்ணே உள. இளம் என்னும் எவ்வகம் உரையாமை, இல்லை என்று ஒருவன் வந்து கேட்பதற்கு முன்னே அவனுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இளம் என்னும் எவ்வகம் உரையாமை, இல்லை என்று வந்து கேட்பதற்கு முன்னே அவனுக்கு கொடுத்து உதவுவதும் ஈதல் குலனுடையான்கண்ணே உள. ஈதல் குலனுடையான்கண்ணே உள. நல்ல குடி பொருந்தவர்களிடத்திலே காணப்படுகிற சிறந்த குணம், அது நல்ல குடியில பிறந்தவனுக்குத்தான் அது வரும் என்று மூன்றாவது குறள்ல காட்டுகிறார். நாம போய் ஒருவரிடத்துல நான் வறுமையில் இருக்கிறேன், இது எங்களுக்கு ஈதல் ஆக ஈகை என்று கேட்பது கடும் துன்பம். அது உரையாமையும் தன்னிடம் யார் வந்து நின்று அவர்களுக்கு ஈதலும் ஆகியவை இரண்டும் நல்ல குடியில் பிறந்தவனிடத்துலதான் வரும். ஒருத்தரத்துல போய் எனக்கு இது கொடுங்க என்று சொல்வது மிகப்பெரிய துன்பம். எனவே அந்த கடும் துன்பத்தை வாயால சொல்லக்கூடாது. யாரிடத்திலேயாவது போய் நான் வறுமையாக இருக்கிறேன், எனக்கு ஈக என்று சொல்வது கடுமையான துன்பம். இது ஒன்று. இல்லை என்று போய் நிற்காது. யாரேனும் ஒருவர் தன்னிடத்திலே வந்து நின்றால் அவர்களுக்கு கொடுத்து உதவுதல், இந்த ரெண்டும், வந்தவர்களுக்கு கொடுத்து உதவுதல், இன்னொரு இடத்திலே போய் எனக்கு கொடு என்று நில்லாமை, இந்த இரண்டும் நல்ல குடியில் பிறந்தவரிடத்திலேதான் காணப்படும் என்று இந்த மூன்றாவது குறள்ல இந்த நல்ல குடியில பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அருமையா காட்டுகிறார். நன்று என்றதற்கு செய்தது தீது என்பதை ஒழிக்க வேண்டும், நன்று என்பதை செய்ய வேண்டும். அப்ப தீது என்பது முதல்ல ஒழித்தல். இளம் என்னும் எவ்வகம் உரையாமை, அது ரொம்ப தீது. அது வாழ்க்கை என்ன படிக்கூடாதே, கடைபிடிக்கும். இளம், எனக்கு இது இல்ல இது இல்ல என்று இன்னொரு இடத்திலே போய் உரையாமை, எவ்வளவு உரையாமை, இது இன்னொரு இடத்திலே போய் நிற்பது தீமையானது.
அது நீ வாழ்க்கையில ஒழிக்க வேண்டியது. இனி அடுத்து ஈதல் குலனுடையான் கண்ணி ஈதல். யாராவது ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து நம்ம இடத்துல நின்றார்கள் என்று சொன்னால் அதை நாம் இல்லை என்று சொல்லாது கொடுக்க வேண்டும். அப்ப நன்றி என்று செய்வதற்கு உரியவனை உணர்த்தியதாக இந்த பகுதியில இந்த குரல் ரொம்ப அருமையா காட்டுகிறார். அதுல ஒரு உரையாசிரியர் சொல்லுகிறார், ஞானம், தியானம், பொருள், சுற்றம் இவையெல்லாம் இல்லையே என துன்பத்தோடு மொழியாத தன்மை ஈகையனால வரும். இவங்க இல்லை என்று நீ சொல்லக்கூடிய துன்பம் அது போகணும்னா உனக்கு அவையெல்லாம் எதால வரும்? ஈகையால் வரும். எனவே உயர்ந்த குலம் உடையவர்களிடத்திலேதான் இது உள்ளது என்பதாக 3வது குறள்ல அருமையா காட்டுகிறது. 4வது குறள், இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அதை உரை செய்கிற பொழுது இறக்கப்படுதல் இன்னாது, இறக்கப்படுதல் இன்னாது, இறத்தலை அன்றி நீ இறக்கப்படுதலும் இனிதன்றுனார். நீ போய் என்ன இன்னொரு இடத்துல போய் நீ இறக்கப்பட்டு இந்த பொருள் வேண்டும் என்று நிற்கிறாய். அப்ப இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவரை இன்முகம் காணுங்கள். இந்த உதவி பெற்றவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார். அப்படி மகிழ்ச்சியாய் இருப்பவர்களுடைய இன்முகத்தை காணாமல் இல்லையே என்று வருபவரை கண்ணெதிரில் பார்த்து கொண்டிருப்பது இல்லை என்று பிச்சை எடுப்பதை விட துன்பம் தரும் இல்லையா? இல்லை என்று சொல்லி பிச்சை எடுப்பதை விட அது மிகப்பெரிய துன்பம். அப்ப கொடுக்கிற பொழுது தாழாது கொடுக்க வேண்டும். எனவே கருணையுடைய இனிய முகத்திலே இருந்து வரக்கூடிய அந்த தர்ம வசனம் இருக்கிறது பாருங்கள். ஆமா, அந்த இறத்தல அன்றி இறக்கப்படுவது இனிதன்றுனார். இப்ப இறந்தவர் ஒரு பொருளை இறந்தவர்கள் அது பெற்றதாகிற பொழுது அவர் மகிழ்வார்கள். அவர் முகம் காணும் அளவும் என்று இந்த குறள்ல இறப்பதை காட்டிலும் அவர்களுக்கு கொடுத்தல் என்று 4வது குறள்ல காட்டுகிறது. ஒருவர் நம்மிடத்துல வந்து இது வேண்டும் என்று ஒன்றை பெறுகிறார். அப்படி பெற்ற உடனே அவருடைய முகம் மலர்ந்து இருக்கும். அந்த மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த முகம் இறக்கப்படுவருக்கு துன்பமேயா. எனவே இறக்கப்படுதலும் துன்பம், இறத்தலும் துன்பம். இறத்தலும் துன்பம், இறக்கப்படுதலும் துன்பம். எனவே இறந்தவர்கள் அப்படி பிச்சையற்றவர்கள் அந்த துன்பம் நீங்கி அவர் இன்பம் காணுகிற எல்லை வரை இந்த துன்பம் உள்ளது. இறந்தவருடைய துன்பம் நீங்கி அவருடைய முகம் மகிழ்ச்சி அடைவதை காணுகிற வரை இந்த துன்பம் இருக்கும். எனவே இந்த உலகத்திலே யாசிக்கப்படாமல் இருக்கிற நிலைமையை நோக்கி நாடும் மக்களும் வளர வேண்டும் என்ற ஒரு குறிப்பை போற போக்குல 4வது குறள்லே காட்டுகிறது. 5வது குறள், ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண். அதாவது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். ஆற்றுவார்னா நல்ல தவம் செய்யக்கூடியவர், நல்ல தவ வலிமை உடையவர்கள். அந்த தவ வலிமையினுடைய வலிமை எது என்று சொன்னால் தன்னுடைய பசியை பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆற்றுவார் ஆற்றல், யாரு தவம் செய்கிறார்களோ அந்த தவ வலிமையால் தன்னுடைய பசியை பொறுத்து கொள்ளக்கூடிய நிலை வர வேண்டும். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல்.
சரி, அப்பசியை மாற்றுவார். ஆனால் ஒரு தவம் செய்பவன் தனக்கு வருகிற பசியை பொறுத்து கொள்ளுவது மிகப்பெரிய ஆற்றல். அதை விட ஒரு ஆற்றல் உண்டு. அது என்ன ஆற்றல்? யாரேனும் பிறர்கள் பசித்து வந்தால் தன்னுடைய ஈகையால் அந்த பசியை நீக்குபவருடைய ஆற்றல் இருக்குது பாருங்க, அது தவ வலிமை உடையவன் பசியை பொறுத்து கொள்ளுவதை காட்டிலும் ஆற்றலுடைய. அப்ப எது ஆற்றலுடையது? தவம் செய்து தம் பசியை பொறுத்து கொள்வது ஒரு வகையான ஆற்றல். இன்னொருத்தர் பசி என்று வருகிற பொழுது அந்த பசியை நீக்குவதற்கு ஒரு மனத்தன்மை வேண்டும். அந்த ஆற்றல் பசியை பொறுத்து கொள்ளக்கூடிய தவ வலிமையை காட்டும் புரிதல். அப்ப ஈகை எவ்வளவு பெருசு பாருங்க. அப்ப பசியை பொறுத்து கொள்பவர் ஆற்றல், அதை விட கொடுப்பவனுடைய ஆற்றல் உயர்ந்ததுன்னா, தவம் செய்து வலியார்க்கு அந்த தவத்தின் மூரணமா தனக்கு வந்த பசியை பொறுத்து கொள்ளுகிற அளவு தவ வலிமை வேண்டும். அப்படி அந்த தவ வலிமைக்கு ஒரு ஆற்றல் என்று வைத்துக் கொண்டால், ஒருத்தர் பசியோட வருகிறார், அவருக்கு ஈகையால் பசி துன்பத்தை போக்குவானால் அந்த தவ வலிமையை காட்டிலும் இது உயர்ந்தது என்று 5வது குறள்ல ரொம்ப அருமையா நம்ம காட்டுகிறார். தவம் செய்கிற பொழுது தவம், மனம் முதலிய அந்த கரணங்கள் எல்லாம் தாம் செய்யக்கூடிய அறநெறிக்கு வலுவு உண்டாமல், கேடு உண்டாகாமல் அவர்கள் அந்தந்த செயல்பாடுகளை ஒழுகுவார்கள். அப்படி ஒழுகுகிற நிலையில பசியை பொறுத்து கொள்வது என்பது மிகப்பெரிய தவம். அதே ரொம்ப வலிமையா தவம் இருந்தாதான் முடியும். சரி, ஒருத்தர் பசியோட வருகிறார், அந்த பசிப்பிணிக்கு மருந்து கொடுப்பாரு பாருங்க, அது பசியை பொறுத்து கொள்வதற்கு செய்யக்கூடிய தவத்தை காட்டிலும் பெரியது என்று 5வது குறள் ஆற்றுவார். அந்த தவ வலிமையுடையவர்கள் பசி ஆற்றல், அந்த பசியை மாற்றுவார். அந்த முன்னால ஆற்றுவார் ஆற்றலின் பின் அது கொள்ளப்படுவது. இப்ப எது முன்னால? பசியாற்றுவார் ஆற்றல் முதல்ல, பசியை பொறுத்து கொள்ளுகிற தவ வலிமை அதற்கு பின்னால். அப்ப பசியை பொறுத்து கொள்ளுகிற தவ வலிமையை காட்டிலும் பசித்து வருபவர்களின் துன்பத்தை போக்குதல் ஈகைதான் உயர்ந்தது என்பதை இந்த குறள் மூலமாக உணர்த்துகிறார். அடுத்த பாட்டு ரொம்ப எளிமையான பாட்டு, பலருக்கு தெரிந்தது. நிறைய பொருளை சேமித்து வைக்கிறார்கள். அந்த சேமிப்பு நமக்கு வறுமை காலத்திலே உதவும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் நீ வறுமை காலத்திலே உதவும் என்று சேர்த்து வைக்கிற பொருள் நீ அனுபவிக்க முடியாம போனாலும் போயிடும். அதனால பணத்தை சேமித்து வைக்காமல் புண்ணியத்தை சேர்த்து வை. அப்ப அந்த புண்ணியத்தை எங்க போய் சேர்த்து வைக்கிறது என்றால், பசியில ஒருத்தர் வந்தால் அவருக்கு சோறு போட்டால் உனக்கு அதுதான் சேம நிதி. அங்கதான் புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். அது ரொம்ப பேங்க்ல போடுற அக்கௌண்ட்டுக்கு பொருள் வைப்புலியின் ஒரு நல்ல தமிழ் சொல் போட்டார். பொருள் வைப்புலி பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. எது? அற்றார் அழிபசி தீர்த்தல். அற்றார்னா மிகவும் வறுமையாக இருப்பவர், வாழ்க்கையில வறுமையாக இருப்பவர் அற்றார். ரொம்ப வறுமையில இருப்பவருடைய அழிபசி தீர்த்தல். அழி என்பது மிகுதி என்ற பொருள்ல சொல்லப்படும். அழினா நீக்குதல்ல, மிகுதி. அற்றார் மிகவும் வறுமையாக இருப்பவர் மிகு பசியால வருகிறார். அற்றார் அழிபசி தீர்த்தல், அந்த மிகுதியான பசியை வறியவருக்கு நீக்குதல்.
அந்தொருவன் பெற்றான் பொருள் வைக்குடி. இந்த பொருளை பெற்றவன் அது தனக்கு உதவும் என்று பேங்க்ல வைப்பதை காட்டிலும் இந்த வறுமையோடு பசியோடு வருபவனுக்கு உணவிடுதல் என்பது, பசியை போக்குதல் என்பது உனக்கு பொருள் வைப்பறை போல. இந்த 6வது குறள் ரொம்ப அருமையா காட்டுகிறார். அது எளிமையா சொன்னா, செல்வத்தை தேடுபவர்கள் அந்த செல்வத்தை எப்படி சேமிப்பது என்பதையும் தேட வேண்டியதா இருக்கிறது இல்லையா? அதனால திருவள்ளுவர் நீ எங்க போய் சேமித்து வைக்கலாம் என்று எளிமையா ஒரு வழியை காட்டுகிறார். அது எங்க போய் சேமித்து வைக்கலாம் என்று சொன்னால், யாரெல்லாம் வறுமையில் வாடுகிறார்களோ அப்படி வறுமையில வாடுபவர்களுடைய பசியை போக்க வேண்டும். இந்த பசி வந்தா 10ம் பறந்து போயிருக்கிறாங்க. எனவே உயிரை கொன்றளிப்பது போல கொடிய பசி. அந்த பசியை தீர்த்தல் தான் செல்வம் பெற்ற ஒருவன் அந்த செல்வத்தை தனக்கு பிறகு உதவுமாறு காத்து வைக்கக்கூடிய இடம், வைப்பிடம். ஆனால் இந்த குறள்ல காட்டினார், பெற்றான் பொருள் வைப்புடி. நீ என்ன தேவையோ அங்க சேமித்து வைப்பதற்காக ஆகும் என்று இந்த குறளை ரொம்ப அருமையா காட்டுகிறார். எனவே இந்த பசி என்பது அழிவசி. நமக்கு இருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்வது, குணங்களை எல்லாம் அழித்து விடும். அதனாலதான் பசி வந்தா 10ம் பறந்து போகும் என்று தமிழ்ல ஒரு இலக்கணம் சொன்னார். இனி அடுத்த குறள், பார்த்தூன் மறியவளை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பார்த்து ஊன் மறியவனை, எப்பொழுதும் பகுத்து உண்ண வேண்டும் என்று பயிற்சி உண்டவனை, பார்த்து ஊன் மறியவனை, எப்பொழுதும் 4 பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடலாம், பகுத்து உண்ணலாம். அப்படி உண்பவர்களை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பசி என்று சொல்லப்படக்கூடிய தீய நோய் அவனிடத்திலே வரவே வராது. அது அருமையா திருமூலர் காட்டுவார். பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் யாருக்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின். எல்லாருக்கும் போடுங்க, யாருக்கும் இடுமின், பார்த்திருந்து உண்மின் என்றெல்லாம் காட்டுவார். அதை அப்படியே இங்கேயும் அதை வைத்து பார்க்கலாம். பார்த்தூன் மறியவனை, அதாவது மறியவன்னா அப்படி எல்லாருக்கும் கொடுத்து பகுத்து உண்ணக்கூடியவனை, எவனை? பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பசி என்று சொல்லக்கூடிய தீய நோய் அவனை தீண்டார். எனவே பசித்தவர் உண்டோ என்று எல்லாரையும் பார்த்துவிட்டு பிறகு அவன் பசி நோயை போக்க வேண்டும். தனக்கு அப்படி செய்பவன் இந்த பிறப்பிலேயும் பசி துன்பம் வராது, அடுத்த பிறப்பிலேயும் பசி துன்பம் வராது என்று இம்மை மறுமைக்கு 2ம் தீண்டல் அரிது, பக்கத்துல கூட வராது என்பதாக 7வது குறள் காட்டுகிறார். 8வது குறள், ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்து இழக்கும் வன்கண் அவர். ஆமா, ஈத்துவக்கும் இன்பம், ஒரு மகிழ்ச்சி என்பது, இன்பம் என்பது எது என்று சொன்னால் பிறருக்கு கொடுத்தல் தான். பிறருக்கு கொடுத்தல் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்டர் இருக்கிறார். அவங்க முடிந்த அளவு தானம் தர்மம் செய்து கொண்டே இருப்பாங்க. அதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க சில பேர், அவங்க உறவினர்கள் சொன்னாங்க, சில பேருக்கு நோய் இருக்கிறது, காய்ச்சல் நோய், தலைவலி நோய், அது மாதிரி உங்களுக்கு ஒரு நோய், கொடுப்பதே ஒரு நோயாகிவிட்டது. இன்றைக்கும் பலரை பார்க்கிறோம். அப்படி இன்பம் என்பது கொடுப்பதால் தான்.
தாளாற்றி செய்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று முன்னமே பார்த்தோம். எது இன்பம்? ஈர்த்துவக்கும் இன்பம். சேர்த்து வைத்த பொருளை பிறருக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் இன்பம். அதை அறியார்கள், இப்படி கொடுத்து வாழணும்னு தெரியாதவர்கள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஆக தம்முடைய உடைமைகளை பிறருக்கு கொடுக்காமல் சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க. அவர்கள் எல்லாம் சேர்த்து வைப்பதால இழந்து விடுவார்கள். வன்கணவர், கெடுமதியாளர். எது இன்பம்? ஈத்துவக்கும் இன்பம். அறியார்கள் தம்முடைய பொருளை பிறருக்கு கொடுக்காமல் அப்படி வைத்து அது அவர்களும் அனுபவிக்க முடியாம இழந்து போவது. அந்த அருள் இல்லாதவர்கள் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். அப்ப இதை உரை பண்ணுகிற பொழுது தாம் உடைமை வைத்து இழக்கும் பன்கணவர் என்றால் தம்முடைய பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் சேமிக்கிறார்கள். அது அவனும் அனுபவிக்க முடியாம இழந்து போய் விடுவார். அப்படி கொடுக்கக்கூடிய அருள் இல்லாதவர்கள் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். ரொம்ப வறுமையில வர்றவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதால் அவர்கள் அருள் தன்மை பெறுவார்கள். அந்த கொடுப்பதால் ஒரு இன்பம் வரும். அந்த இன்பத்தை இந்த தனக்கென்று சேர்த்து வைப்பவர்கள் அறிய மாட்டார்கள். அறியார்கள், அவங்க அறிந்து கொள்ள மாட்டார். அப்போ கொடுக்கிற கொடையினால பெற்றவர்களுக்கு முகமலர்ச்சி வரும். நாம் ஒரு பொருள் கொடுத்தா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்கறதுக்குனே சில பொருள் கொடுக்கலாம். அதை ஈர்த்துவக்கும் இன்பம். ரொம்ப வறுமையா இருப்பவர்களுக்கு அது கொடுப்பது அது மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கும் என்றே அருமையா காட்டினார். அது நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் திரு ஆக்கூர் தேவாரத்துல இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஈத்துவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே. திரு ஆக்கூர் என்று அருமையான திருக்குளம். அங்கிருக்கிற கோயிலுக்கு பெயர் தான் தோன்றி மாடம்னு பேர். தான் தோன்றி மாடம். ஆக்கூர் என்கிற ஊரில் தான் தோன்றி மாடம் இருக்கிற இறைவனை வணங்கி கொண்டு ஆக்கூரில் வாழ்பவர்கள் என்ன தன்மையுடையவர்கள் என்றால் இன்மையால் சென்று எனக்கு இது இல்லை என்று இருப்பொருடத்துல போய் யார் இல்லை என்று கேட்கிறார்களோ அந்த இறந்தாருக்கு இல்லை என்னாது ஈத்துவக்கும் தன்மையா, இல்லை என்று சொல்லாம கொடுக்கக்கூடிய தன்மையை உடையவர்கள் வாழக்கூடிய ஊர் திரு ஆக்கூர். சென்ற வகுப்புல பேரூர் புராணத்துல சுமதி கதிபெரும் படலம் ஒரு படலம் நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல சுமதி எல்லா பொருளையும் ஏமாங்கி இடத்துல போய் இழந்து விடுகிறார். பொருள் இருந்தா தான் ஏமாங்கி கூப்பிடுவா, விலை மாது. அப்ப இவன் என்ன பண்ணுகிறான், இந்த ஸ்ரீ பற்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலத்துல இல்லை என்று போய் கை நீட்டி போனா கை நிறைய கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பணத்தை வாங்கி கொண்டு வந்து அவன் கெட்டு போனான். நமக்கு வேண்டியது இல்லை என்று போனவர்களுக்கு இல்லை என்னாது கொடுக்கக்கூடியவர்கள் வாழ்ந்த ஊர் திருப்பருப்பதம். அதே போல ஆக்கூரில் என்ன, இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஈட்டுவக்கும் தன்மையாளர்கள் வாழும் ஊர் ஆக்கூர். அதேதான் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஒருத்தர் கொடுக்காம அப்படி சேர்த்து வச்சிருக்கிற வன்கணவர்கள் என்று அந்த சொல்லால அருமையா சொன்னார். வன்கணவர்னா
கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவர்கள், கருணை இல்லாதவர்கள், வன்கணவர், ஈத்துவக்கம் இன்பம் அறியார்கள், கொடுப்பதால வரக்கூடிய இன்பம் அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று 8வது குறள்ல அளவுபட. 9வது குறள் இரத்தல் இன்னாது என்ற நிரப்பிய தாமே தவியர் உணல். நிரப்பிய தமிழர் தாமே உணல் என்று வருபவர்களுக்கு, வறியவர்களுக்கு கொடுக்காமல் தானே அனுபவிப்பவர்கள் இரத்தலின் இன்னாது. சொல்லுங்க, இப்ப சரியா இருக்குங்களா? இப்ப சரியா இருக்கா? சரி. ஐயா, ஆடியோ வீடியோ ரெண்டும் போயிடுச்சு. வர கொஞ்சம் சரியா வர மாட்டேன். சிவாயம் நல்லா கேக்குதுங்களா? இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். ஆமா, நம்ம பொருள் குறைவாக இருக்கிறது, அதை நிரப்ப வேண்டி வறியவர்களுக்கு கொடுக்காமல் அப்படி இருப்பது இரத்தலின் இன்னாது. ஆமா,
பிறர்பால் சென்று இரத்தல் இன்னாது என்று இந்த குரலை காட்டுகிறார். இல்லாமல் வறுமையால் தவிப்பதை விட கொடுமையானது பிறருக்கு ஈயாமல் தனித்துண்டு வாழ் நிரப்பிய தாமே தமியர் உணல் இரத்தலின் இன்னாதும் என்ற நமக்கு இல்லை என்று வறுமையால் தவிப்பவர்களுக்கு அந்த இல்லை என்று வறுமையால் தவிப்பதை விட மிக கொடுமையானது எது என்று சொன்னால் பிறருக்கு கொடுக்காமல் தனித்து உண்டு வாழ்வது என்று இந்த குரல் யாசித்தலை விட மிக கொடுமையானது இரத்தலின் இன்னாது என்று அருமையை காட்டுகிறார். அடுத்த குரல் நிறைவான குரல். சாதலின் இன்னாதது இல்லை இனிதும் ஈதல் ஈயா கடை. ஒருவருக்கு தன்னுடைய உயிர் நீங்குவதை போல துன்பம் தருவது இல்லை. அதான் மிகப்பெரிய துன்பம். சாதலில் இன்னாதது இல்லை. இன்னாததுன்னா துன்பம் தரக்கூடியது. அப்ப ஒருத்தர் உடம்பு விட்டு உயிர் பிரியதான் மிகப்பெரிய துன்பம். இனிததும் ஈதலியா கடையினார். அதை விட இரத்தலை விட இனிதாகது மான உணர்வை தூண்டுதலும் ஈத்து வந்து ஆடும் வகையில் நாம் முயற்சியுடையவராக வாழுவதே என்று 30வது குரல்ல சாவை போல துன்பம் தருவது உலகில் வேறொன்றும் இல்லை. ஆனால் அந்த சாவு கூட இனிமையானதாக தேவையானதாக தோன்றும். ஆமா. அப்ப பிறருக்கு ஒன்று கொடுத்து உதவ முடியாத பொழுது பிறருக்கு உதவ முடியவில்லையே என்று நாம் வாழ்வதை விட இறப்பதே மேல். அப்ப கொடுக்க முடியாமல் இருப்பது காட்டிலும் இறந்து விடுவதை மேல். இனிதும் ஈதல் ஈயா கடை சாதலின் என்று காட்டினார். ஆக ஈகை என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அது வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அப்படி கொடுக்காமல் இருப்பதற்கு வரக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் ரொம்ப அருமையா காட்டினார். எனவே பிறருக்கு பயன்படாத நம்முடைய உடல் பொருளை நீங்குதல் தான் ரொம்ப இனிது என்று கடைசியா சொன்ன 7, 8, 9, 10 இந்த 3 குறள்கள்ல நீ கொடுக்காமல் ஈயாமல் வாழ்ந்தா அதனுடைய குற்றத்தை உணர்த்தி காட்டுகிறார். எனவே இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் எவ்வளவு முடியுமோ வறுமையா வடிந்தவர்களுக்கு அந்த கொடுத்து உவக்கக்கூடிய ஈர்த்து உவக்கக்கூடிய இன்பத்தை பெற வேண்டும். இந்த நல்ல அறிவு இந்த அதிகாரத்தை படிப்பதால் நமக்கு எல்லோருக்கும் வர இறைவனுடைய திருவருள் நமக்கு கூட்ட வேண்டும் என்று வேண்டி இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு சிவாய திரும்பலம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா வகுப்பை நிறைவு செய்தார்கள் ஐயா. சிவாயம். சிற்றம்பலம். கடுகை துளைத்து ஈரேழ் கடலை புகட்டி உருக